Hello students. NEET GW உடைய preparationல already நம்ம some basics concepts of chemistry we have completed. So chemistryல next இருக்கிற unit second unit chapter என்னது அப்படின்னா structure of atom. Okay. Structure of atomனா முன்னாடி நம்ம பார்த்ததுல basic conceptsலயே வந்து Dalton சொன்ன சில atomic theory பத்திலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? Again, so we are going to deal with atomனா என்ன? First Dalton சொல்லும்போதே atom பத்தி என்ன சொன்னார்னா every matter consists of atoms and particles அப்படினு சொல்லியிருந்தாரு. அப்போ atoms particles இந்த மேட்டர்ல இருக்கும். அதுதான் வந்து chemical reactionக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்லியும் டால்டன் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் என்ன ஆச்சுன்னா அந்த டால்டன் சொன்ன ஆட்டம் அப்படிங்கிறது indivisible அப்படிங்கிற கான்செப்டையும் உடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபாரடே என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணாருன்னா இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வந்தவர் இல்லையா. இவர் சொன்ன விஷயம் என்னது அப்படின்னா so ஆட்டம்ஸுக்கும் அந்த மேட்டருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் there is some relations அப்படின்னு சொன்னாரு. மேட்டருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குன்னாலே பருப்பொருளுக்கும் மின்சாரத்துக்கும் அப்ப பருப்பொருள்ல இருக்கக்கூடிய அணுவுக்கும் மின்சாரத்துக்கும் தான் இடையில வந்து என்ன இருக்கு ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் டீப்பா அவர் அனலைஸ் பண்றப்போ அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஏதோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற சம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு காரணம் அப்படிங்கிற கான்செப்டை முன்வைக்கிறாங்க. அப்ப எலக்ட்ரான் அந்த மாதிரியான அணுவினுடைய அந்த கன்ஸ்டிடியூயன்ஸை நம்ம கொண்டு வரும்போதே நமக்கு என்ன தெரியுது, அணுவை பிழைக்க முடியும், அதை டிவிசிபிள் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியுது. எஸ், ஸோ அதைத்தான் வந்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் செஞ்சன. அந்த மாதிரி கண்டுபிடிப்பு பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் an atom அப்படின்னு கிடைச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இல்லையா, E நெகட்டிவ். ஓகே, புரோட்டான் நம்ம என்ன சொல்லுவோம், P அப்படின்னு டினோட் பண்ணுவோம், நியூட்ரானை N டினோட் பண்ணுவோம். இதனுடைய சார்ஜ் நெகட்டிவ். அப்போ இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻19 கூலும். இது வந்து அப்படியே பிளஸ்ல வரும் இல்லையா, 19 கூலும். இது வந்து நியூட்ரல். There is no positive, it is not neither positive nor negative அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆட்டமுடைய நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுத்தி ரிவால்வ் ஆகும். அப்போ இது வந்து ரிவால்வ்ஸ் ஓகேவா அரவுண்ட் தி நியூக்ளியஸ். இதே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுமே என்னது நியூக்ளியஸினுடைய ஒருங்கிணைந்த பகுதி. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியஸை உட்கருவை உருவாக்கும். அப்போ both are the constituents of nucleus. ஓகேவா, நியூக்ளியஸினுடைய ஒரு பகுதிகள் ரெண்டுமே. அப்புறம் இதனுடைய மாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.1 × 10⁻31 கிலோகிராம். ஓகே, எஸ், இதுக்கு என்ன வரும் 1.67 × 10⁻27. அகைன் இது 1.67 × 10⁻27. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஜே தாம்சன். ஓகேவா, இது யாரு, கோல்ட்ஸ்டீன். ஓகே, நெக்ஸ்ட் இது நியூட்ரான், சாட்விக். இதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மாஸ்ன்னு சிலர் சொல்லுவாங்க, கம்பேரிசன். ஓகே, கம்பேரிசன் வித் அதர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது 1/1836, இது 1 இது ரிலேட்டிவ் மாஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த தியரிஸ் வந்து ப்ரப்போஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாம்சன் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணாரு. தாம்சன் சொல்றது எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் a kind of raisin pudding model அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so தாம்சனுடைய atomic theory வந்து also called raisin pudding model, which is nothing but ஓகேவா is a kind of sphere. pudding is a kind of sphere. so இது வந்து நல்லா கவனிங்க, இதுல இருந்து क्वेश्चन வரும். ஓகேவா, அதாவது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியரா, அந்த ஸ்பியர்ல வந்து அங்கங்க ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமா, யாரு இந்த எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமா. ஓகேவா, சோ இதுதான் வந்து இவர் சொன்ன மாடல். பட்டிங் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மாடல், கோள மாதிரி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கோள வடிவ ஸ்பியர்ல வந்து ஈவனா அது வந்து இந்த ஸ்பியர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு விதமான பேலன்சிங் ஃபோர்ஸ் அக்கர் ஆகுது. இப்போ இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸுக்கு எலக்ட்ரான்ஸுமே நெகட்டிவா, அப்ப அந்த ஒண்ணு அதை வந்து விலக்கிக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விலக்கி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொண்டு வந்து அது வந்து வெளியே போக பார்க்கும். ஆனா இந்த பாசிட்டிவ் இந்த ஸ்பியர் என்ன பண்ணும், இது நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் ஸ்பியர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கும். அப்ப என்னன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால வெளியே போக முயற்சி பண்ணாலும் இந்த பாசிட்டிவ் ஸ்பியர்ஸ் தன்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நீ நெகட்டிவ், அப்ப அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்து உள்ள இழுத்து வச்சுக்கும். ஓகேவா, சோ இந்த பேலன்சிங் ஃபோர்ஸ்னால தான் என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரானும் அதாவது நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து நியூட்ரலா ஆட்டம் காணப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. இவருடைய கான்செப்ட் வந்து பின்னாடி வர்றவங்க வந்து மாத்திக்கிட்டா கூட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தா கூட இவர் சில ஸ்டெபிலிட்டி பத்தியும் சொல்லியிருந்தார். ஏன்னா
நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலா சொல்லணும்னா இட் இஸ் he explained the overall neutrality. ஓகேவா? ஸோ நியூட்ராலிட்டி ஆஃப் ஆட்டம். ஓகே, ஆட்டமினுடைய அந்த நியூட்ரல் தன்மையை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொண்டு வரது யாருன்னா ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு வந்து சில கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரூதர்ஃபோர்டு என்ன சொல்றாருன்னா, இவர் எப்படி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாரு அப்படின்னா, அதாவது கோல்டு, சில்வர், இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாரு, பிளாட்டினம், இப்படி நல்ல ஹைலி ஓகேவா, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அனலைஸ் பண்றாரு. அதாவது இந்த மெட்டல்ல செஞ்ச அந்த தின் ஃபாயில் எடுத்துக்கோங்க, ரொம்ப மெல்லிய ஃபாயில். ஓகேவா, அந்த ஃபாயில் எடுத்து அது ஒரு பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல வந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸை பம்பார்ட் பண்றது. பம்பார்ட்னா ஹை ஸ்பீட்ல வந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த மெட்டல்ஸால செஞ்ச ஃபாயில்ல வந்து ஹிட் ஆகும் போது அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான ஸ்கேட்டரிங் உருவாகும், தெரிக்கும் இல்லையா? எஸ், அந்த ஸ்கேட்டரிங்கை வச்சு அந்த மெட்டல்ஸ்னுடைய ஆட்டம்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா அனலைஸ் பண்றாரு. ஓ, இப்படியெல்லாம் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் அவருக்கு வருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. ஆட்டம் அப்படிங்கிறது 2 பகுதிகளை உடையது. ஸோ நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்ன இந்த சோதனைக்கு அப்புறம் என்ன முன்வைக்கிறாருன்னா, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ 1 minute, there is some disturbance. Okay, so atom consists of 2 parts. Okay va, so in the 2 parts la first one வந்து பாத்தீங்கன்னா nucleus and the extra nuclear part. Okay va, okay, இப்போ இந்த நியூக்ளியஸ் தான் என்னவா, என்டையர் ஆட்டமினுடைய மாஸ் நிறைய வந்து இந்த நியூக்ளியஸ்ல செறிஞ்சு கிடக்குமா. இந்த எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட் வந்து an empty space, இதுல நிறைய மாஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இது ஒரே ஒரு போர்ஷன். இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் பார்ட்ஸ்ல இருந்து இந்த நியூக்ளியஸை சுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தும், அதாவது இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் இந்த கோள்கள் சூரியனை சுத்தி வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மோரோவர் இவரும் என்ன சொன்னாருன்னா நியூட்ரல் தன்மை தான் சொன்னாரு. இந்த எலக்ட்ரானுடைய நெகட்டிவ், நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், இந்த ரெண்டுமே சேர்ந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம கூலும் லால என்ன டீடைலா படிப்போம் பிசிக்ஸ் படிக்கும்போது, சார்ஜஸ்க்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் என்னன்னு படிச்சிருப்போம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு படிப்போம் பிசிக்ஸ்ல. ஓகேவா? எஸ், சோ அந்த ஃபோர்ஸ் தான் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. அப்போ நியூட்ரல் தன்மையை பத்தி சொன்னாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஹவெவர் இவருடைய டிராபேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இவருடைய அணு மாதிரியினுடைய டிராபேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இவர் என்ன சொன்னாரு, சுத்தி வருதுன்னு சொன்னாரு. அப்போ எந்த ஒரு பொருளுமே, அதாவது வேவ் தியரி படி நம்ம கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சுத்தி வருதுன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஆக்சிலரேஷன் இருக்கணும். ரேடியல்ல சுத்தி வருதுன்னா அந்த பொருள், அந்த பார்ட்டிகிள் கண்டிப்பா ஆக்சிலரேஷன் இருக்கும். ஒரு பார்ட்டிகிள் வந்து ஆக்சிலரேஷனோட சுத்தி வருதுனாலே கண்டிப்பா அது என்ன பண்ணணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். அப்ப ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த ஆர்பிட் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இது, ஆனா இது ரியல் கேஸ்ல நடக்குமானா நடக்காது, நியூட்ரல் ஆட்டம்ல நடக்காது. அப்போ இதெல்லாம் பத்தி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, இவ்வளவு டீடைல் சொல்லவே இல்லை. இது ஏன் நடக்கல, ஏன் நடக்கணும், ஏன் நடக்கக்கூடாதுன்னு பத்தி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. அதனால என்ன பண்ணலாம், இது ஒரு குறைபாடா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கா இந்த இவங்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண தியரிஸ் அண்ட் அவங்களுடைய இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட், அதாவது போரினுடைய ஆட்டம் மாடல் பார்ப்போம், போர்ஸ்னுடைய ஆட்டம் மாடல். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஜட். ஓகேவா? எஸ், ஜட்னா என்னது, அட்டாமிக் நம்பர். ஓகேவா? வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். இட் இஸ் ஈக்குவல், ஜட்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜஸ்னா என்னது, புரோட்டான்ஸ். ஸோ எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர், ஜட்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ ஆட்டம்னாலே நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா நடுநிலை தன்மையோடது அப்படின்னு தெரியும். அப்போ ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்குன்னா என்ன அர்த்தம், எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கான்செப்ட் இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which is also equal to number of okay negative charges, that is electrons. ஓகேவா? number of electrons. So z equal to either p or e ன்னு சொல்லிக்கலாம், number of p or number of e அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாஸ் நம்பர். another important thing, மாஸ் நம்பர். இதை நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். நீங்க நினைக்கலாம் அட்டாமிக் நம்பர் தானே ஏன்னு சொல்லணும், ஏன் இது ஆக்சுவலா மாத்தி அவங்க டினோட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், வேற வழி இல்லை.
ஸோ மாஸ் நம்பர்னா A, அட்டாமிக் நம்பர்னா Z. ஓகே, இப்போ மாஸ் நம்பர் அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் த சம்மேஷன் ஆஃப், ஓகே, சம் ஆஃப், ஓகேவா. ஏன்னா மாஸ்னா என்னது, நியூக்ளியஸ் தான் என்டையர் மாஸை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. அப்போ நியூக்ளியஸ்ல இருக்கிற ரெண்டு கான்ஸ்டிட்யூயன்ட் என்னது, புரோட்டானும் நியூட்ரானும். அப்போ சம் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஓகே, எஸ், இதுதான் வந்து A. அப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் இதாக எழுதணும் அப்படின்னா புரோட்டான்ஸுக்கு பதிலாக நான் ஜெட்னு எழுதலாமா. ஸோ அட்டாமிக் நம்பரோட நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டலா மாஸ் நம்பர் கிடைச்சிடும். எஸ், இப்போ ஒரு எலிமெண்ட் எக்ஸினுடைய எலிமெண்ட் அட்டாமிக் நம்பர் Z, ஓகேவா, மாஸ் நம்பர் A அப்படின்னா எப்படி எழுதலாம், ZA அல்லது XZA, ரெண்டுல எந்த ஃபார்மேட்ல வேணா எழுதிக்கலாம். ஓகே, next isotopes, isobars அப்படியே நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஐசோடோப் அப்படின்னா என்ன தெரியுமா, அட்டாமிக் நம்பர் சேம், Z வந்து சேமா இருக்கும், அதுதான் ஐசோடோப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் 1H1, 1H2, 1H3. அப்போ அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு, ஓகேவா. பட் இங்க அப்ப என்ன மாறலாம், ஏன் வந்து மாஸ் நம்பர் மாறிக்கிட்டே வருதுன்னா, அட்டாமிக் நம்பர் சேம் அப்படின்னா இங்க வந்து புரோட்டான் எண்ணிக்கை சேம். அப்போ 1 ஒரு புரோட்டான், இங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், இங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். ஆனா இங்க நியூட்ரான் பாருங்க 0, இங்க நியூட்ரான் 1, இங்க நியூட்ரான் 2. அப்போ நியூட்ரானுடைய வேரியேஷன் தான் ஐசோபார்ஸை உருவாக்குது, சாரி ஐசோடோப்ஸை உருவாக்குது. ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் சேம், அப்போ இது எல்லாமே என்னது, பீரியாடிக் டேபிள்ல ஒரே இடத்துல தான் அக்கர் ஆகும். ஒரே இடத்துல அக்கர் ஆகும்போது அதுக்குள்ள கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவ்வளவு சேஞ்ச் இருக்காது. பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். ஓகே, ஐடென்டிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பட் physical properties வந்து டிஃபர் ஆகும். physical properties டிஃபர் ஆகும். ஏன், அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கிறதுனால ஒரே பிளேஸ்ல தான் பொசிஷன் ஆகும். அப்படிங்கிறப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், சாரி ஐடென்டிக்கலா இருக்கும். மற்றபடி மற்ற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஐசோபார்ஸ்னா மாஸ் நம்பர், அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து சேம், A வந்து சேம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொட்டாசியம் அப்போ 19, இதுக்கு வந்து 40. கால்சியம் வந்து 20 அட்டாமிக் நம்பர், பட் மாஸ் நம்பர் 40. அப்போ கால்சியம் பொட்டாசியம், ஓகேவா, ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகுதா. அப்ப அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகுதுனாலே என்ன சொல்லுவோம், நம்ம எங்க போய் பிளேஸ் பண்ணுவோம், பீரியாடிக் டேபிள்ல வேற வேற பொசிஷன், இது முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். அப்ப வேற வேற பொசிஷன் போயிட்டாலே என்ன அர்த்தம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆயிரும். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரியஸ், பட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிக்கலா இருக்கும். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து மாஸ் நம்பர் ஈக்குவல். ஓகே, ஸோ இதுதான் ஐசோபார்ஸ். வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, பட் 14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் இருக்கு. நைட்ரஜனுக்கு 7, பட் 14ங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு. ரெண்டுக்கும் அட்டாமிக் நம்பர் வேரி ஆகுது, பட் மாஸ் நம்பர் சேம். அப்படிங்கிறப்போ பீரியாடிக் டேபிள் வேற வேற இடங்கள்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும், பட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது. நெக்ஸ்ட் போர் மாடல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேசிக்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. என்னன்னா போர் வந்து தன்னுடைய மாடலை, அட்டாமிக் மாடலை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமா சில கோட்பாடுகளை எடுத்துக்கிட்டாரு. அதுல முக்கியமான ஒண்ணு என்னதுன்னா மேக்ஸ்வெல்ஸ் தியரி. ஓகேவா, மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி. அநேகமா +2 ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, எனி பார்ட்டிகல், ஓகேவா, எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலுமே கண்டினியூஸா அந்த பாடி வந்து என்ன பண்ணிட்டே இருக்குமா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்குமா. ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிட்டே இருந்தா அப்ப அந்த ரேடியேஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ரொபகேட் ஆகுமா, வேவ் ஃபார்ம்ல ப்ரொபகேட் ஆகுமா. அப்போ இந்த பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா, இஃப் கன்சிடர் திஸ் இஸ் a particle, இந்த பார்ட்டிகல் வந்து வேவ் ஃபார்மேட்ல ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த ரேடியேஷன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, ஓகேவா, ப்ரொபகேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து ஆல்சோ என்னது எமிட் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் உருவாக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல உருவாக்குதுன்னா, இந்த டைரக்ஷன்ல எதை உருவாக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, every body emits, ஓகேவா, electromagnetic radiations in the form of waves, okay, and also in the waves என்ன பண்ணும், which not only propagates in a direction but also it creates electric field and magnetic field mutually perpendicular to each other. ஓகேவா, எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ப்ரொபகேஷன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், இன்னொருக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லைக் ஃப்ளெமிங் வலக்கை விதி இறக்கை விதினா பார்ப்போம்ல, லைக் இந்த மாதிரி பண்ணிப்போம் இல்லையா. ஸோ இது வந்து மேல் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன், மூணுமே ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர், எதுவுமே பேரலல் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கான்செப்ட்ல இவர் சொல்லுவார்.
இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பிளாங்க்ஸ் தியரி, குவாண்டம் தியரி வரும். ஓகே, பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ முதல் சொன்ன அந்த மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி படி பார்த்தீங்கன்னா கூட ஓகே, ஏதோ சம்திங் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், கண்டினியூஸா எமிட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்போ அது நம்மளால கண்டினியூஸா எல்லா பாடியும் எமிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் பிளாங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா கண்டினியூஸா தான் எமிட் பண்ணாரு, ஆனா டிஸ்கண்டினியூஸா எமிட் பண்ணும், விட்டு விட்டு எமிட் பண்ணும். அப்ப இந்த கண்டினியூஸ் எமிஷன் வந்து பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியா பிரிக்கிறாரு. ஓகேவா, பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜினா ஒவ்வொரு செட்டா அப்படிங்கிறப்போ அந்த ஒவ்வொரு பாக்கெட்ஸையும் குவாண்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா, தட் இஸ் குவாண்டம்னா ஃபோட்டான்ஸ். அப்போ ஃபோட்டான்ஸ் வந்து எப்பெல்லாம் ஹிட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு வராரு. இதுல இருந்து டிரைவ் ஆகக்கூடியது தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா, எஸ். இப்போ இந்த இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு, இந்த குவாண்டா ஆஃப் எனர்ஜி E வந்து எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரீக்வென்சி ஆஃப் த ரேடியேஷன், இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ E ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நான் Hங்கிறது கொண்டு வரேன். H இஸ் நத்திங் பட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப H உடைய வேல்யூ 6.626 into 10 to the power minus 34 joule second. Okay, that is the unit. Okay, அப்போ இது நார்மல். இது இப்போ நான் என்ன பண்றேன், இது ஒரு ஃபோட்டான், ஒரு குவாண்டம். ஆனா நம்ம ஒரு ஃபோட்டான், ஒரே ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி, ஆனா ஒரு மோல் அளவு ஃபோட்டான் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறப்போ எவ்வளவு எனர்ஜி லிபரேட் ஆகும். அப்போ 1 மோல்ல நமக்கு எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கும், n0 மாலிகுல்ஸ், தட் இஸ் அவோகேட்ரா நம்பர்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், E equal to n0 h nu which is equal to n0 h c by lambda. ஏன்னா frequency னை எப்படி எழுதலாம், c by lambda ன்னு எழுதிக்கலாம். velocity by என்னது, wavelength அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, சோ இந்த கான்செப்டை எழுதிக்கிறேன். it is nothing but 1 Einstein of energy அப்படின்னு சொல்லுவோம். 1 Einstein of energy நோட் பண்ணிக்கங்க. ஓகே, this is called 1 Einstein of energy. இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த பார்ட்லயே. வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னதுன்னா வேவ்ஸ். ஓகேவா, வேவ் தியரி பார்த்தோம் இல்லையா. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னா காஸ்மிக் வேவ்ஸ் இருக்கு, வேற காமா வேவ்ஸ் இருக்கு, எக்ஸ்ரேஸ் இருக்கு, அப்புறம் யுவி இருக்கு, விசிபிள் இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ் இருக்கு. ஓகேவா, கடைசியா ரேடியோ வேவ்ஸ். ஸோ இது எந்த ஆர்டர்ல பண்ணியிருக்காங்கன்னா, this is increasing wavelength, ஓகேவா, and decreasing frequency. wavelength அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், frequency decrease ஆகும். கரெக்ட்டா, ஏன்னா I know that c by lambda. அப்போ wavelength அதிகரிக்க frequency குறையும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா क्वेश्चनல வரும் உங்களுக்கு. ஓகேவா, எஸ். அப்போ increasing wavelength இது. அப்போ காஸ்மிக் ரேஸை விட எதுக்கு அதிகமான வேவ்லென்த் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸுக்கு, எதுக்கு கம்மியான வேவ்லென்த் அப்படின்னா காஸ்மிக் வேவ்ஸுக்கு, எதுக்கு அதிகமான ஃப்ரீக்வென்சி அப்படின்னா காஸ்மிக் வேவ்ஸுக்கு, எதுக்கு அதிகமான ஃப்ரீக்வென்சினா ரேடியோ. இப்போ ஏதாவது 4 கொடுத்துட்டு எது வேணா 4 கொடுத்துட்டு உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். இந்த ஆர்டர் மஸ்ட். முடிஞ்சா நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதோடைய வேவ்லென்த் என்ன ஃப்ரீக்வென்சினால தெரியும், நீங்க சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி யூஸ் ஆகும். ஓகே, எஸ். Next, ஒரே ஒரு டாபிக், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னது, whenever light is incident on a metal, okay, what happen, a metal or material, electrons are emitted, ejected அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, அப்போ லைட் ஹிட் ஆகுது அப்படின்னா ஓகே, ஒரு மெட்டீரியல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், எஜெக்ட் ஆகும் இல்லையா. எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டி. ஸோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட், ஓகேவா, which is directly proportional to the intensity of incident light. Okay, intensity of incident light. Okay, and one more thing, kinetic energy of electrons emit ஆகுதுன்னா அது ஒரு வேகத்துல ஓடும். ஓகேவா, வெளியே தெரிக்கும். That is directly proportional to the frequency of, okay, incident radiation, whatever it is, light or radiation. அப்போ இந்த frequency அதிகமா இருந்தாதான் எலக்ட்ரான்ஸ் வந்து வேகமா இங்க இருந்து வெளியேறி ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
frequency of particular electron must be greater than or equal to frequency of threshold. இது threshold frequency ன்னு சொல்லுவாங்க. Okay, that is very important condition, threshold frequency. Okay, yes. So இத வச்சு mathematically express பண்றாங்க. Kinetic energy of photons which is equal to h into nu minus nu naught. Okay, yes, that's it. இது வந்து threshold frequency. அப்போ electrons எப்ப emit ஆகும் அந்த கண்டிஷன் உங்களுக்கு வேணும் அப்படினா electrons will get ejected only if the frequency of the incident light is greater than that of frequency of threshold. Threshold frequency அதிகமா இருக்கும்போது ப்ராப்ளம்ல ரீசனபிள் क्वेश्चन வந்தா கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல உள்ளத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you.